அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த டிலேக்காக மேலே மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா இந்த படம் வந்து சொல்லணும்னா அவங்க ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு டஃப்பாக ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு 95 days ஆஃப் நான் ஸ்டாப் ஷூட். அதான் 95 days நான் ஸ்டாப் ஷூட்னா நடுவில் ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் ஷூட்டு. ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து அந்த ரிலீஸ் இந்த டைமுக்குள்ளே பண்ணணும், அடுத்த நவம்பருக்குள்ளே பண்ணணும்னு இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை ரொம்ப முகமாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த விஷயங்களுக்கு வரக்கூடிய நேரங்களில் அதே மாதிரி டிராஃபிக் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க இல்லே தான் இருக்கு. தயவு செஞ்சு யாரும் தவறாக நினைக்கிறீங்க, எல்லா சார்பாக நான் நினைக்கிறேன். இந்த படம் ஒஸ்தி அப்படின்னு சொல்லணும்னா எல்லாருக்கும் ஒஸ்தினா என்ன அப்படின் போது ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சாதிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா சார் இன்னைக்கு ஊழல போராடுறாரு, அவரை நம்ம ஒரு ஒஸ்தி. அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் பல செஞ்சுரிகள் அடி புலன்னு புலக்கிறாரு, அவரோட ஃபீல்டில் ஒஸ்தி. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் நம்ம இந்தியாவிலே பெருமை சேர்க்கக்கூடியவர், 2 ஆஸ்கர் வாங்கினார், அவருக்கு பொறுத்தவரை ஒஸ்தி. இதுக்கு எல்லாத்தையும் மீறி ஜனங்கள் கைத்தட்டி விசில் அடிச்சு சந்தோஷமா பாராட்டி ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மனசுல ஒஸ்தியான இடத்த இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் நம்பர். காரணம் என்னன்னா அனைவருக்கும் உழைப்பு. சாதாரண உழைப்புல யார் நான் சொல்லணும், கேமராமேன் கோபிநாத் சார் ஆகும், எனக்கு வீட்டி விஜய் சார் ஆகும், ஆர்டர் மணிராஜ் சார் ஆகும், அதே மாதிரி என்னோட டைலாக் ரைட்டர் மிஸ்டர் பரதன் ஆகும், அதே மாதிரி இருக்கக்கூடிய அனைவரும் எஸ்டிஆர் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், ரமேஷ் ஆகட்டும், என்னோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு லைட்மேன் ஆகட்டும், ஒவ்வொரு காஸ்டியூம் டிசைனர் வித்யார்த்தி அவங்க அனைவருமே இந்த படத்துல டே அண்ட் நைட் பாராமல் அவ்வளவு உழைச்சிருக்கோம். அவ்வளவு பேர் உழைச்சதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சந்தோஷமா உழைச்சிருக்கோம். யாருமே ஐயோ இந்த மாதிரி வேலைக்கு போறோமே லேட் ஆகி போச்சு, இன்னைக்கு வந்து 3 மணி ஆகி போச்சு, 4 மணி ஆகி போச்சு இல்லை. ஆஹா 4 மணிக்குள்ள இந்த வேலை இவ்வளவு சிறப்பா முடிச்சோமே, நல்ல வேலை 5 மணிக்குள்ள நம்ம போய் 4 மணிக்கே முடிச்சிட்டோம் இந்த வேலையை, நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 hour ரெஸ்ட் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆனந்தத்துல ஒர்க் பண்ண பாடம். அந்த ஆனந்தத்துக்கும் அந்த உழைப்புக்கும் கண்டிப்பா இந்த படத்துக்கு வெற்றி கட்டும் நான் நம்புறேன். இதுல எஸ்டிஆர் சிம்பு அவரை பத்தி சொல்லணும்னா இந்த டபலை திருப்பி தமிழ்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் நல்லா இருப்பாங்க எனக்கு தெரியல. ஏன்னா அந்த படம் வந்து நான் வேற ஒரு கண்ணோட்டத்தில் ஜாலியா பார்த்து இப்போ சிம்பு போன் பண்ணி சொன்னாங்கல்ல இந்த படம் பண்ணலாம் நல்லா. அப்போ எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க, அதை பத்தி என்னன்னு யோசிக்கிற ஒரு ஐடியா இருக்கிறது நல்லா ஃப்ரேம் பண்ண முடியும். ஏன்னா கில்லி எடுத்ததும் சரி, ரைட்ஸ் வாங்க அப்புறம் கூட நான் சொன்னேன் ரத்ன சார் இல்லை சார் ஒரு 2 weeks டைம் இது தமிழுக்கு எப்படி செட் பண்ண முடியும், ரீமேக் பண்ண முடியாது, நம்ம அடாப்ட் தான் பண்ணணும், இந்த கல்ச்சருக்கு நம்ம அதை அடாப்ட் பண்ணணும், முடியுமா முடியாதா பார்க்கணும். அது எல்லாமே ஃப்ரேம் பண்ணி பார்க்கும்போது ஒரு இலங்கையான அழகான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சிம்பு அப்படின்னு விஷுவல் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வண்டர்ஃபுல்லாக இருக்கும். சரி, டெஃபினட்டா இந்த படம் அவரை வச்சு பண்ணும்போது ஒரு புது லைட், ஒரு புது வேவ் இந்த படத்தை கொடுக்குது. ஏன்னா அந்த கேரக்டரோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கிறதுனால ராபின் நம்ம எல்லாமே மலைக்கண்டர் இந்தியாவில் படிக்கிறோம், அந்த டைப்ல நமக்கு தெரியும் ஒரு கதை இருக்கு. அந்த ராபின்ஹுட் கேரக்டரைசேஷன் எல்லாரையும் ஒவ்வொரு சின்ன வயசுல எல்லாரையும் பாதிச்சது, அது ஒரு எபிக். அந்த கேரக்டரைசேஷனை ஒரு தபங்கள் சூப்பர் பாட்டே அப்படின்னு அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த ஏஜ் குரூப் இந்த பீப்புளுக்கு ராபின் எபிக் ஆகலாம், ஒரு ஒஸ்தி வேலன் மூலமாக காட்டலாம், அதான் அவங்க பேர். இந்த படத்துல ஹீரோயின் ஆகட்டும் வெரி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ரிச்சா கங்காபாதியார் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த படத்துல அந்த பெண் ஒரிஜினல் பெண் அவங்க அந்த சின்ன பண்ணின மாதிரி அதோட கேட்டால் அவங்களோட லெவலுக்கு அவங்களால வச்சிருக்காங்க. வயசாக ஆகட்டும், சந்தானம் இருக்கிற அனைவரும் இந்த படத்துல ஒர்க் பண்ண அனைவரும் சோனு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆடு. இந்த ப்ரொடியூசர்ஸ் பாலாஜி மிஸ்டர் ரமேஷ் ஸ்ரீதர் சார் அவங்க வந்து வயசாலே எல்லா விஷயத்தையும் அவங்க பற்றி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு டைத்துல ஒருத்தர் மேல நம்பிக்கை வரும். நம்பிக்கை இந்த தொழில் சொல்லிடுது, அவங்க நம்பினாங்க. நான் அவங்க நம்பினேன். ஒரு எக்ஸலன்ட் ப்ரொடியூசர்ஸ் ஸ்ரீதர் ஆகட்டும், அவங்க ஃபார்மேஷன் சைட்ல இருந்து ரமேஷ் சார் ஆகட்டும், அதே மாதிரி ரிலையன்ஸ் அவ்வளோ பெரிய கம்பெனி அவ்வளோ அழகாக உள்ள வந்தாங்க, அவ்வளோ அழகாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ மகேஷ். ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி தமிழ் ஹீரோ ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் கலக்கலான மியூசிக் டைரக்டர், ஒரு கலாசாரமான மியூசிக் டைரக்டர். அதாவது அவர் பார்க்கும்போதே நமக்கு எனர்ஜி வரும். என்ன பிரச்சனை, நாளைக்கு கூட சாப்பிடுவோம், என்ன பண்ண போறோம், நாளைக்கு எல்லாமே வெயிட்டிங். ஓகே என்ன தவிர நீ பேசுறதே கேட்க பண்ணிடலாம்ப்பா. ஓகே இவ்வளோ சைலண்டாக சொல்ல காலை சாப்பிடுவோமா,
நைட்டுக்குள்ளே ஒரு 6 வேரியேஷன் வரும், 3 மணி 4 மணிக்கு. ஸோ ஒவ்வொரு சாங்கும் இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ அழகான விஷுவல்ஸோட அவ்வளோ அழகான எழுதின கவிஞர் வாலிப கவிஞர் சாதனை தமிழ்நாட்டு காப்பதர் கலக்கலா ஒரு சாதனை எழுதிட்டார் பாபா சிங் பாடிட்டார். அதே மாதிரி ஒவ்வொரு சாங்கும் இந்த படத்தில் சொல்லணும்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சாங். சிம்பு எப்பவுமே ஒரு படத்தில் கலக்குவார், லூசு பண்ணி லவ் சாங் தான் பாடினார். ஃபர்ஸ்ட் டைம் கல்யாண படங்கள்லாம் இருக்கு. ஒரு புருஷன் வந்து ஒரு மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க. முக்கியமா மயில்சாமி, நீ அந்த பாட்டை கேட்கறா, பொய் சொல்றது நிப்பாட்டு. அவ்வளவு ஜெனுவனா இருக்கும், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு ஹாப்பியான ஒரு நியூலி வெட் கப்புள் ஒரு கல்யாணத்துக்கு டெஃபினட்டா இந்த சாங் என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளவு அழகான விஷயங்கள். அதே மாதிரி நூகில் தான் டம்மால் தான் சாங் அவர் சொன்ன மாதிரி ஒரு சரியான சாங். உன்னாலே ஒரு சாங். அப்புறம் ஃபைனலா எங்களுக்கு எல்லாருக்குமே பெருமை சேர்க்கக்கூடியவர் என்னன்னா எல்லாரும் ஈஸ்வரி மேடம். அவ்வளோ பிரமாதம். ஆஃப்டர் 50 இயர்ஸ் கலக்கலா உள்ள பூந்தவங்க பாடினது பார்த்தா ஒன்மோர் போகலாமா, நாளைக்கு பாடலாமா, இன்னைக்கு பாடலாமா, எவ்வளோ நேரம் பாடணும் ஆப்பா. என்ன எனர்ஜி இந்த வயசு. அவன் எனர்ஜியை பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கு. நமக்கு இன்னும் எனர்ஜி போகணும், லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் நல்லதாக நினைக்கணும். அவ்வளோ நல்லது நினைக்கிறாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக அந்த கலைஞர் போனாங்க கூட டீராடிங்க சார். அவர் எனர்ஜி பற்றி நமக்கு நேற்றே பார்த்தீங்க ஸ்டேஜில். அவர் கூர்ந்து கலக்கிறார் ரெக்கார்டிங் ஸ்டூடியோ. ஸோ அந்த ஆல்பம்னு பொறுத்து பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் வந்து இந்த உழைப்புக்கு டெஃபினட்டாக ஒரு வெற்றி அந்த படம் பிடிக்கும். உங்களோட ஆதரவு